இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. ஸோ கிரேவிக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிட்டு அப்படியே நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சிக்கன், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கசகசா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், எண்ணெய், தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி முட்டு, பிரிஞ்சி இலை. ஸோ இவ்வளோ பொருட்கள் தேவை. நம்ம வந்து பெருசாக நிறைய மசாலாவை ஆட் பண்ணாமல் ஒரு கிரேவி சூப்பராக பண்ண போகிறோம். ஃபைன். சிக்கன் வந்து போனோட எடுத்துருக்குமா, போன்லெஸ்ஸாக எது வேணால் எடுத்துக்கலாமா? எது வேணால் எடுத்துக்கலாம். சரி, ஃபைன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பேனை வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இல்லை சிக்கன் ஏதாவது மேரினேட் பண்ணி? இல்லை ஓகே, நார்மலாக ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஆன் பண்ணி கொடுத்துடுறேன். கடாய் ஹீட் ஆகட்டும். சிக்கன் கிரேவினால ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றலாம். கொஞ்சம் சோம்பு, சோம்பு பொரியல் ரொம்ப கம்மியாக தான் சோம்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். ஏன்னா நம்ம அப்படியே இது போட்டால் கொஞ்சம் அந்த பச்சை தன்மை வந்து ஸ்மெல் வரும். இன்னும் ஹீட்டும் ஆகல, ஆயிலும் ஹீட் ஆகல. ஆயில் ஹீட் ஆனால் தான் அதுக்கப்புறம் சோம்பு நமக்கு ஹீட் ஆகும். அதனால் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனதும் ஆனியன் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுறதுனால ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியா? ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு, கண்டிப்பா அது இல்லாம நம்ம எந்த கிரேவியும் பண்ண முடியாது. கொஞ்சம் கருவேப்பிலை. வீட்டுல சமையல் நீங்க தானே? ஆமா, நான் தான். எந்த மாதிரி சமையல் பண்ணீங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அதிகமா இருக்கும்? ரெண்டுமே. ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ், ஃபிஷ். அவங்க நாகர்கோவில், ஸோ அதனால அவங்க வந்து ஃபிஷ் தான் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால ஃபிஷ் தான் அதிகமா பண்ணுவாங்க. ஓகே சார், நீங்க வந்து சென்னையா? ஆமா, அம்மா வந்து சென்னை. ஓகே, ஹஸ்பண்ட் நாகர்கோவில், செட்டில்ட் இன் கோயம்புத்தூர். ஆமா, கோயம்புத்தூர்ல அவங்க ஒர்க் பண்றதுனால அங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்ல இப்ப என்ன ஃபுட் எல்லாம் ஃபேமஸ்? அங்க ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அப்படிமாங்களா? அது மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து அங்க ஸ்பெஷல். ஓ, அதனால அவங்க வந்து மற்ற ஃபுட்டை விட நாகர்கோவில் ஸ்டைல தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால மோஸ்ட்லி அந்த மாதிரி தான். நீங்க கத்துக்கிட்டீங்களா நாகர்கோவில் டைப்? ஆமா, அவரு சொல்லி கொடுத்து சிக்கன் சிலதெல்லாம் கூட அவரு சொல்லி கொடுத்து தான் நான் பண்ணிருக்கேன். இப்போ நாங்க சென்னை ஸ்டைல் வேற, நம்ம நாகர்கோவில் ஸ்டைல் வேற. இப்போ இதை விட வந்து நாகர்கோவில் ஸ்டைல் தான் நான் அதிகமா வந்து குக் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்குதா அது? இல்ல உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிக்கும்? எனக்கு அது பழகிடுச்சு, சாப்பிட சாப்பிட பழகிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தக்காளியை போட்டுடலாம். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். அப்ப இதை கேட்டாகணும், இன்னைக்கு பண்றது இது எந்த ஒரு ஸ்டைல்ல? இது நம்ம நார்மலா. ஓகே, சோ இதே நாகர்கோவில் ஸ்டைல்னா என்ன ஆட் பண்ணணும் இதுல? மோஸ்ட்லி இது அவ்வளோ இது பண்ணுவாங்க. தேங்காய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. அவங்க கோகோனட் அதிகமா எல்லாத்துலயுமே சேர்த்துப்பாங்க. ஓஹோ, நம்ம வந்து அவ்வளோ கோகோனட் சேர்த்துக்க மாட்டோம். அவங்க வந்து எல்லாத்துலயுமே பொரியல், குழம்பு எல்லாமே வந்து இது யூஸ் பண்ணுவாங்க கோகோனட். நிஜமாவே வெங்காயம் வதங்கறதுக்கு இன்னைக்கு அவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஸோ இதுதான், இப்படி வதங்கினா போதும், அடுத்து ப்ரொசீட் பண்ணலான் இருக்காங்க. அடுத்து தக்காளிக்கு மறுபடியும் நம்ம வெயிட் பண்ண போறோம். கரெக்டா? சரி, தக்காளியை போட்டுட்டு தக்காளி வதங்கறதுக்கும் அதோட டைம் எடுக்கும்.
இதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ண போறோமா இல்லை வேண்டாம்? இல்லை வேண்டாம். ஒருவேளை இன்னும் சீக்கிரமா நான் கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம்ல, லைட்டா. அது எப்போ நம்ம போதும். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம கேட்ட மாதிரி சிக்கன் நம்ம வந்து முதல்ல மேரினேட் பண்ண போறது இல்லை. மேரினேட் பண்ண வேண்டிய இந்த கிரேவிக்கு அவசியம் இல்லை. ஆனால் அப்படியே நம்ம போட்டுட்டு அந்த மேரினேட்டிங் டைமை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குக்கிங் டைமாக கொடுப்போம் இல்லையா? அது வேகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடுவோம். அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இன்னும் நம்ம சிக்கனையே போடல. தக்காளி வெங்காயத்துக்கே வந்து நல்லா வதங்கணும் அப்படின்னு, இது வதங்கினா தான் இந்த கிரேவி நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இதுக்கே நிறைய டைம் கொடுக்கணும். ஸோ இவங்க பண்ற மாதிரியே இந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதிகமா இதுல மசாலா இல்லை. அதனால இந்த குக்கிங் டைம் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஸோ இது என்ன பண்ண போறோம்? அடுத்து அரைக்க போறோமா? ஆமாம். ஓகே. இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம் அரைக்கிறதுக்கு? அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு வெங்காயம், தக்காளி, ம் கோகோனட் பீஸ் போடுறோம். ஓகே. அப்புறம் கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல போட்டுருவோம். ஆமா. சோம்பு இதுல வந்து கொஞ்சம் ஆட் பண்ணும். அப்பதான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஃபைனாக எல்லாத்தையுமே போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு சிக்கனை போட்டுருவோம் அந்த கிரேவியில். அவ்வளோதான். சரி, கிரேவி அப்படின்னா நிஜமான ஒரு கிரேவி இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அரைச்சி அந்த கிரேவியில் வந்து எந்த இன்க்ரீடியன்ஸுமே தெரியாது, எல்லாமே அரைப்பட்டிருக்கும். ஸோ ஒரு ஃபைன் கிரேவியாக பண்ண போகிறோம் போல. அப்போ ஆற வைக்கிறதுக்கு நம்ம பிளேட் எடுத்து வச்சிடலாம். இல்ல மேம், இது நம்ம இல்ல தனியா. இது அப்ப தனியா அரைக்க போறோம். இது அரைக்க போறோம். இல்ல அப்ப என்னன்னு சொல்லுங்க, அதை அரைச்சிடலாமே. ஏன்னா அது எல்லாமே நமக்கு ரா மெட்டீரியல்ஸா தான் இருக்கு. அதை அப்படியே போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் வெங்காயம், ஸோ கொஞ்சம் வெங்காயம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தக்காளி, வெங்காயத்தை தொடர்ந்து தேவையான அளவுக்கு தக்காளி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா. கையில போட்டுறீங்களா? எல்லாமே வந்து ஒரு கை அளவு தான். அப்படி கசகசா, தேங்காய் கொஞ்சம் ரொம்ப லைட்டா தான், அதிகமா இல்லை. ஓகே. எவ்வளோ பீஸ் தேங்காய்? அவ்வளோதானப்பா? ஸ்பைசஸ் இது வந்து மராத்தி மொட்டு, அன்னாசி பூ, இதெல்லாம் ஒரு பேக்கா வரும் இல்லையா? அது ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன இது கொஞ்சம் பட்டை எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ண போகிறோம். பட் இதில் நிறைய போட்டோம்னா அந்த ஸ்பைசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், அவ்வளோதானா? அவ்வளோ. தண்ணி ஆட் பண்ணலாமா இல்லை தக்காளி முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அப்போதான் நல்லா கிரைண்ட். இதுக்கு தண்ணி கூட அவ்வளவா தேவைப்படாது. நம்ம நல்லா அரைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே அரைப்பட்டு இருக்கு. இப்படியே அரைச்சிடலாம்ல, இல்லை தண்ணி போடணும்? நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்டா இருக்கும். ஆமா, அப்ப கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாமா? ரொம்ப லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அரைஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க. ஓகே ஓகே இல்ல? ஸோ ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி மக்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத காமிச்சிடணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா அப்படியே பிளெண்ட் பண்ணிங்கன்னா கூட தண்ணி சேர்க்காம அது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். இஞ்சி பூண்டு அங்கே இஞ்சி பூண்டு போயிடுதா? ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு. இது மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இது வதங்கணும்.
இப்ப அடுத்து அரைச்சி வச்சதை இதுல போட்டு பண்ணணும். ஓகே. இதுல இஞ்சி பூண்டு விழுது இதுலயும் போட்டிருக்கோமா? அதுல இல்ல, போடல. அதுல மட்டும் தான் போட்டிருக்கோம்ல. ஓகே. இதுல ஒன்னாவும் போடலாம், தனியாவும் போடலாம். கண்டிப்பா இதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்தாதான் நமக்கு எல்லாமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் தண்ணி இந்த ஜக்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி போட்டுமா? திருப்பி ஏதாவது அரைக்கணுமாப்பா? இல்ல இல்ல அவ்வளவு. இதுலயே மிளகாத்தூள், ம்ஹும். மஞ்சள் தூள். ஓகே, இருங்க Spoon. நான் வைப் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். மற்றொன்று லைட்டாக மல்லித்தூள் எவ்வளோ தேவையோ அதையும் ஆட் பண்ணிட்டோம். மஞ்சள் தூள் போட போகிறோமா? மஞ்சள் தூள். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் தூள். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா கிரேவி கொஞ்சம் தண்ணி, ஆமா. வேணும்ல. இப்போ பண்ணட்டுமா? கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, போதுமா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட போகிறோம். சிக்கனை போட்டுட்டு கண்டிப்பாக சிக்கனோட டைமிங் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அதை எதுவுமே பண்ணல, அப்படியே ரா சிக்கனாக வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணி மட்டும். ஸோ இதுக்கப்புறம் தான் அதை நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இல்லையா? சிக்கன் போட்டுடலாமா? சிக்கனை போட்டுட்டு கண்டிப்பாக இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் ஆகணும் இல்லையா? ஏன்னா சிக்கன் குக் ஆகிற டைமிங் சிக்கன் குக் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம இந்த கிரேவியை ஆஃப் பண்ண முடியும். சால்ட். சால்ட்டா தேவையான அளவுக்கு சால்ட். மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த கிரேவி போதுமாப்பா இல்ல வாட்டர் சேர்க்க போறீங்க? இல்ல, சிக்கன்ல கொஞ்சம் தண்ணி பிரியும், நம்ம வேக வேக பிரியும். அதனால தண்ணி தேவைப்படாத தண்ணி. ஓகே, இதை போட்டு மூடி போட்டு மூடி ரெடியா இருக்கு. க்ளோஸ் பண்ணிடுவோமா? ஸோ சிக்கன் நல்லா வேகணும், அதுக்காக தான் நம்ம மூடி வச்சிருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டா கிரேவி ரெடி ஆயிடும். அப்படியே வெந்துருச்சான்னு நீங்க செக் பண்ணுங்க. நான் எடுத்து வைக்கிறதுக்கு பிளேட், கப் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். கொத்தமல்லி போட்டு இறக்கணும். இப்போ சிக்கன் வெந்துருச்சா? ஓகேவா? ஓகே, வெந்துருச்சு. ஓகே, ஃபைன். ஸோ கொத்தமல்லி அதிலே போட்டுக்கலாமா இல்ல கார்னிஷ் பண்ண? இதுல போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் மேல. ஓகே, கொத்தமல்லி ரெடியா இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணி இது பண்ணி. ஓகே, ஸோ ஒரு 2 மினிட்ஸ்ல இறக்கிடலாம் அப்படின்ட்டாங்க. 2 மினிட்ஸ்ல இறக்குனதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம பவுல்ல வச்சுட்டு எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துருவோம். ஓகேவா? ஆஃப் பண்ணட்டுமா? ஓ, வச்சுட்டுமா?
போட்டுருங்க. யா போடலாம். ஸோ இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ரீகேப்பை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு போடணும். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போடுறோம். ஸோ வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போடணும். அண்ட் வெங்காயத்தை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இல்லாமல் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஸோ வெங்காயத்தை தொடர்ந்து தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வந்து மைய வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கசகசா அண்ட் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல இதை அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து பவுடர்ஸ் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அது குக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு சிக்கன் வேகிற டைமிங் தான். ஏன்னா நம்ம கிரேவியை நல்லா வதக்கியாச்சு, கிரேவி வெந்துட்டுருக்கோம். ஸோ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தனியாக கார்னிஷ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த கடாயிலேயே கொஞ்சம் நல்லா வந்து பரவலாக கொத்தமல்லியை போட்டு ஒரு கிளறி அதுக்கப்புறம் இறக்கி வச்சிங்க அப்படின்னா அதோட ஃபீல், அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனல் கார்னிஷும் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எவ்வளோ சூடா இருக்கு. ஆறிச்சான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். மசாலாவை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்றது, அந்த ஸ்பூனை எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த மசாலா அவங்க குக் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்ன அப்படின்னா, நிறைய மசாலா போட்டு அதில் குக் பண்ணுறதை விட வந்து ரொம்ப கம்மியாக மசாலா எடுத்து அது அரைச்சி போட்டிருக்காங்கல்ல அந்த ஸ்பைசஸ் எல்லாம், அதோட டேஸ்ட் வந்து தாறுமாறாக இருக்குது. இத்தனையும் வந்து நம்ம வந்து மிளகு இதில் போடலை. ஆனால் மிளகு போட்டிருந்தா எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் வருமோ அதுவும் இதில் இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், நல்லா அந்த டைம் எடுத்து அந்த கிரேவிக்கான ஒரு விஷயத்த கொடுத்தாங்கல்ல, அந்த கிரேவி தான் அந்த சிக்கனை டேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா கிரேவியில் ஏதாவது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணியிருந்தாலும் சிக்கன் டேஸ்ட்டாக இருந்திருக்காது. ஸோ இப்போ குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் குறைஞ்ச டைமில் ஒரு பெஸ்ட் கிரேவியை தர முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிரேவி இருக்குது. அண்ட் ரொம்ப கஷ்டம் இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு அருமையான சிக்கன் கிரேவி பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.